ஒரு இனிப்பு கடையில் பாத்திரம் கழுவி வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு தான் பின்னாடி இந்தியாவோட பெரிய விருதான பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசு அவருக்கு வழங்கியிருக்கு. அது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நான் அதிகமாக படிக்கலை, என்னால் பெரிய விஷயம் எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஆனால் அந்த எண்ணத்தையே உடச்சி காட்டின ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஹல்தர் நாக் அப்படின்றவர் தான். அவர் படித்தது வெறும் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான். அவருடைய அப்பா சின்ன வயசுலேயே இறந்தனால குடும்பத்துக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கு. அதனால அவர் ஒரு இனிப்பு கடையில் பாத்திர கழுவுற வேலையில் சேர்ந்தாரு. பின்னாடி ஒரு ஸ்கூல்ல சமையல்காரராக வேலைக்கு சேர்ந்தாரு. படிப்பு நின்று போனாலும் அவருடைய சிந்தனை மட்டும் நிற்கவே இல்லை. அவருக்கு கவிதை எழுதுற ஆர்வம் ரொம்ப இருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்து ஒரு கவிதை எழுதினாரு. அந்த கவிதை ஒரு உள்ளூர் பத்திரிகையில வெளிவந்தது. அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சாரு. அவரோட கவிதைகள் எல்லாம் இயற்கை, மனித வாழ்க்கை, கிராமத்து உண்மை, மனித மதிப்புகள், இந்த மாதிரி கவிதைகளா எளிமையா மனசை தொட்ட மாதிரி எழுதினாரு. பின்னாடி பல பல்கலைக்கழகங்கள் அவரோட கவிதைகளை வச்சு PhD ஆய்வுகள் கூட செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் இன்னும் ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. வெறும் வெள்ளை வேஷ்டி, சாதாரண வாழ்க்கை. அவரோட திறமையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை 2016ஆம் ஆண்டு வழங்கியது. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. கல்வி முக்கியம்தான், ஆனா அது மட்டும்தான் வெற்றிக்கான வழி இல்லை. உங்ககிட்ட ஆர்வம், திறமை, உழைப்பு, இந்த 3 இருந்தா உங்களையும் கண்டிப்பா இந்த உலகம் ஒரு நாள் கண்டுபிடிக்கும்.